அன்புமணி அண்ணன் மீது ஒரு வழக்கு இருப்பதாகவும் அதனால் பயந்து கொண்டு பாஜகவோடு இருப்பதாகவும் ஒரு பரப்புரை சொன்னார்கள். நீங்கள் பாமக மேலே என்ன வேணா குற்றச்சாட்டு சொல்லுங்க, அதை பற்றிலாம் ஆர்கியூ பண்ணலாம். பயங்கிறது மட்டும் எங்களுக்கு இருக்குன்னு தயவு செய்து சொல்லாதீங்க, அதெல்லாம் எங்களால் கேட்க கூட சகிக்கல. இப்போ இந்த வழக்கோட விவரங்களுக்கு போவோம். 2012ஆம் ஆண்டு பதியப்பட்ட இந்த வழக்கில் 14 ஆண்டுகளாக சார்ஜ் ஷீட் ஃபுல்லாக ஃப்ரேம் பண்ணாமல் ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டை வச்சது இல்லையா, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா MCI அவங்க ஒரு வீடியோ இன்ஸ்பெக்ஷன் பண்ணினேன்னு ஒரு குற்றச்சாட்டு ஒன்று சொன்னாங்க. 14 ஆண்டுகளாக அந்த வீடியோ எவிடன்ஸை அவர்கள் கொடுக்கவே இல்லை என்பதற்காக மார்ச் 16, 2026 இந்த மார்ச் மாதம் சுப்ரீம் கோர்ட் சொன்னது என்னன்னா, ஒழுங்கு மரியாதை அந்த எவிடன்ஸை வைங்க, இல்லைன்னா 3 பக்கத்தில் ஒரு விளக்கத்தை கொடுங்க, அந்த எவிடன்ஸை வைக்க முடியாட்டி இந்த கேஸை தொடர வேண்டுமா என்று சுப்ரீம் கோர்ட் ஒரு கேள்வி கேட்டிருக்கு. இதுதான் இதோட கடைசி நிலவரம். திமுகவிலிருந்து பேசின தோழர் இருந்து வழக்கறிஞர் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால அவரோட புரிதலுக்காக நான் சொல்லிடுறேன். வழக்கு எண் CRL ML 44422015. திமுக சேர்ந்த தோழருக்கு அடுத்த ரவுண்டு வரும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள இந்த வழக்கு நிலவரத்தை பார்த்து நான் சொன்னதுல ஒரு எழுத்து ஒரு வார்த்தை பொய்ன்னு சொல்லுங்க, நான் அரசியலை விட்டே ஓடி போயிடுறேன். இன்னொரு பாயிண்ட், ஒரு ஊத்தி மூட போற ஒரு வழக்கை பத்தி நான் உங்களுக்கு விவரத்தை சொன்னேன். ஊத்தி மூடிட்டதா இந்த உலகம் நம்பிட்டு, ஆனா உண்மையிலே திறந்திருக்க ஒரு வழக்கை பத்தி சொல்றேன். அது ரொம்ப பாப்புலரான 2G வழக்கு மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு தெரியும் தானே. 2018ஆம் ஆண்டு முதல்ல பதியப்பட்ட வழக்கு, அது நம்பர் சொல்லிடுறேன், CRL LP 185/2018. இந்த வழக்கு எப்போ திறக்கப்பட்டுச்சுன்னா 2024 மார்ச் மாதம் 22ஆம் தேதி திறக்கப்பட்டது. இந்திய சட்டப்படி 2G வழக்கு மீண்டும் திறக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இதோட கடைசி ஹியரிங், அடுத்த ஹியரிங் வரப்போற நாள் சொல்றேன் கேளுங்க, 19 மே 2026, அதாவது இன்னும் 40 நாள்ல 95/2026 வர்ற மே மாசம் 19ஆம் தேதி 2G வழக்கோட அடுத்த ஹியரிங் டேட் கொடுத்திருக்காங்க. 2G வழக்கு ஊற்றி மூடப்பட்ட வழக்கு இல்ல.